அனைவருக்கும் காலை வணக்கம். தினமும் ஒரு திருக்குறள். இன்று 9ஆம் நாட்கள் இடனறிதல்ல 495 திருக்குறள். நெடுமுனலுள் வெல்லும் முதலை அடுமுனலின் நீங்கின் அதனை பிற. நெடுமுனல் எனது புனல்னா நீர்நிலம் தெரியும். நெடுமுனல் எனது ஆழமான நீரில் உள்ள முதலின் எனது முதலை பிறனது மற்ற உயிரினங்களை வெல்லும் எனது வென்றுவிடும். புனல் நீங்கினது அந்த நீரினை விட்டு நீங்கினால், அதான் அந்த ஆழமான நீரினை விட்டு நீங்கினால் அதனை அந்த முதலையை பிற அடுமனது மற்ற உயிரினங்கள் வென்றுவிடும். கருத்துரை பாருங்க. ஆழமான நீரில் உள்ள முதலை மற்ற உயிரினங்களை வென்றுவிடும். அந்த நீரினை விட்டு நீங்கினால் அந்த முதலையை மற்ற உயிரினங்கள் வென்றுவிடும். இது ஆழமான நீர். அதில் பார்த்தா என்னது முதலை பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்களை வென்றுவிடும். அதாவது மானாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, சிங்கமாக இருந்தாலும் வென்றுவிடும். ஆனால் அந்த ஆழமான நீரை விட்டு நீங்கினால் இது நிலத்துக்கு வந்துச்சுன்னா, அந்த நீரை விட்டு நிலத்துக்கு வந்துச்சுன்னா மற்ற உயிரினங்கள் புலியாக இருந்தாலும் சரி, சிங்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த முதலையை வென்றுவிடும். அதனால தான் என் மாணவர் செல்வங்களை ஒரு செயலை செய்யும்போது நம்மளுடைய பலமான இடத்தை, அதாவது நம்மளோட இடத்தை அறிந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிந்து செயல்படணும். கண்டிப்பாக தோல்வி வராது. அதனால் இடம் அறிந்து தான் ஒரு செயலை செய்யணும். ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்தியா பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போது இடம் அறிந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்ய வேண்டும். ஏன்னா இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா பகல் வெல்லும் கூகை காக்க எனது காலம் அறிதல், நெடுமுனலுள் வெல்லும் முதலை. அப்போ இது இடனறிதல். இது ஏற்கனவே நம்ம 2 திருக்குறள் பார்த்துட்டோம். இது காலமறிதல், இது காலமறிதல், இது இடனறிதல். அப்போ பாருங்கள், காலமறிதல் 1, 2வது திருக்குறள் இடனறிதல். அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வீடியோவில் இந்த 2 திருக்குறள் வரும். நன்றி.